நிறைய விமர்சனங்கள் சுற்றி சுற்றி வந்து பார்த்திங்கன்னா சிஎம் விஜய் அவர்கள் பேசுகிறதுல ஆரம்பித்து அவர் போடுற ட்ரெஸ்ஸில் ஆரம்பித்து அவர் டெய்லி பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே வந்துட்டு அவரை பிடிக்கலை, அவரை வந்து வெறுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு விமர்சனங்கள் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதில் ஏகப்பட்ட விமர்சனங்கள் நீங்கள் உடச்சி பேசியிருக்காரு. அப்படி பொதுவாக விமர்சனம் பண்ணுற எல்லாரையுமே தயவு செஞ்சு நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க, நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருங்க, ஒப்பனா சொல்லப்போனால் நீங்கள் கதறிக்கிட்டே இருங்க, நான் வந்து ஒரு பக்கம் மக்களுக்கு நல்லது பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுறாரு. அதாவது விமர்சனம் வைக்காமல் யாராலையும் விமர்சனம் இல்லாமல் யாராலையும் வாழ முடியாது, இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் விமர்சனம் கொடுக்குறீங்கல்ல, அதுதான் என்னுடைய பூஸ்டாகவே இருக்குது. ஸோ நீங்கள் விமர்சனம் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நான் வந்து அதுக்காக எதை பற்றி நான் யோசிக்காமல் அதை காதில் வாங்கிக்கிட்டு நான் பாட்டுக்கு மக்கள் நல்லது செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற சொல்கிறார். அப்போ அவருடைய கோட் ஷூட் வந்து நிறைய பேர் அதை விமர்சனம் சொல்ல முடியாது, ஒரு கேலி கிண்டலாகவும் சொன்னாங்க. ஏன்னா கோட் ஷூட் போட்டுட்டு வந்துட்டு வராரு அடிக்கிற வெயிலுக்கு அப்படிலாம் சொல்லி ரொம்ப பேசினாங்க. அப்போ அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, ஏன் நான் கோட் ஷூட் போடக்கூடாதா, என்னடா தனுஷ் மாதிரிலாம் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நான் கோட் ஷூட்லாம் போடக்கூடாதா, ஏன்னா வந்து ஆடை சுதந்திரம்ங்கிறது வந்து எல்லாருக்கும் பொருந்தும். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஒரு மாற்றம், நம்ம வந்து புதுசாக வந்திருக்கோம், அதுக்காக கோட் ஷூட் போட்டால் நம்ம கொஞ்சம் இதாக இருப்போம், கெத்தாக மாசாக இருப்போன்ற மாதிரிலாம் அவர் எதுவுமே சொல்லாமல் ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாரு. நான் போட்டிருக்க கோட் ஷூட்டோட கலர் என்ன, கருப்பு வெள்ளை. கருப்பு வெள்ளைன்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? இந்த விஜயும் அந்த மாதிரி தான், உங்ககிட்ட வந்துட்டு கருப்பு வெள்ளை அந்த மாதிரி தான் கொஞ்சம் ஓப்பனாக அந்த இதில் தான் நான் இருப்பேன். அதுலேயும் குறிப்பாக அந்த கருப்பு பேண்ட்டை நான் ஏன் போடுறேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு அது உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொன்னார். ஆனால் அவர் எதை மென்ஷன் பண்ணி சொல்கிறாருன்னு தெரில, திராவிடத்தை சொல்கிறாரா இல்லை வேறு விஷயங்களை வந்து அதில் மென்ஷன் பண்ணுறாரா அப்படிங்கிறது தெரில. அதாவது இது மாதிரி தான் என்னுடைய ஆட்சி இருக்கும், அதில் கலர் கலராக வந்து நான் டிசைனால் எதுவும் போடல, கருப்பு வெள்ளை மாதிரி தான் நம்மளுடைய ஆட்சியும் இருக்கும், நானும் உங்ககிட்ட அப்படி தான் இருப்பேன்